ரஜினி சாருக்கு அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துருந்தாலும் இந்த முரட்டுக்காலை என்ற அந்த பிரம்மாண்டமான படம் தான், அந்த வெற்றி தான் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்துக்கு அர்த்தத்தை கொடுத்தது. ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்தது முரட்டுக்காலை படம் தான். பட்டி தொட்டிலாம் மிகப்பெரிய வெற்றி. அது மாதிரி கமலஹாசன் அவர்கள், அவர் சூப்பர் ஆக்டர், மிகப்பெரிய நடிகர், உலக நாயகன், என்ன பட்டங்கள் கொடுத்தாலும் அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணி கமலஹாசனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்த படம் சகலகலா வல்லவன். ஏன் பாமர் மக்களுக்கான படங்களை கொடுத்தவங்க. அன்னாடங்காட்சி, உழைப்பாளிகள், தினக்கூலிகள், இவங்கெல்லாம் ஏவிஎம் படத்தை பார்த்தாங்கன்னா வெளியே வரும்போது ஒரு சந்தோஷம் போவாங்க. அந்த படம் அவங்களுடைய களைப்பு, உழைப்பு எல்லாத்தையும் தீர்த்துரும். அந்தளவுக்கு அது கவனம் செலுத்துவாங்க. நான் ஏவிஎம் நிறுவனத்தில் திருப்பதி படம் பண்ணேன். அஜித் சார் ஹீரோ. நான் எத்தனையோ படங்கள் பண்ணதாலும் சரி, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையான விஷயம். வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப கௌரவமான விஷயம் என்னென்னா, ஏவிஎம் பெண்ணரில் நான் படம் பண்ணேன். அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு ஏவிஎம் சரவணன் சார் ரொம்ப காரணம். நான் அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி, சிவாசி படம் வெளிவந்த டயத்தில் ஏவிஎம் சார், சரவணன் சார் அழைச்சி எங்கள் படம் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த தருணம், அப்போ தான் நான் ஏவிஎம்மில் நான் கமிட் ஆகும்போது தான் நான் உண்மையிலே சினிமாவில் வெற்றி அடைஞ்சுன்னு நினச்சேன். நான் அது சில நேரத்தில் அந்த அங்கீகாரம், வெற்றிக்கான அங்கீகாரம்